ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 மினிட்ஸ் மேகி எப்படி ரொம்ப டேஸ்ட்டான இதில் சமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எல்லோரும் தண்ணி கொதிக்க வச்சு இதில் இருக்கிற தூள் இதுலேயே ஒரு தூள் வரும், அதை போட்டு அதாவது மேகி கொட்டி வேக வச்சு கடைசியாக தூளை கொட்டி இறக்கிடுவாங்க. அதை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்தமாரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 அபோவ் இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் மேகி. இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து 15 ரூபா சொல்லி விற்பாங்க. இது ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த நான் சொல்கிறது வந்து அளவு பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் அளவுக்கு தான். நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2, 3 அப்படி வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோ அளவு அப்படிங்கிறத இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி 1, இது 2 இருந்தால் போதும். கருவேப்பிலை ஒரு கொத்து இருந்தால் போதும். அடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு முட்டை இருந்தால் போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக எல்லோரும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து வெங்காயத்தை கொட்டி வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட்டு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதற்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்காங்க. ஒரு 200 ml பக்கமாக தண்ணி ஊற்றிக்காங்க ஒரு பாக்கெட்டுக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்காங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சு. அதாவது 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சா தான் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக வச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கோங்க. அது தண்ணியெலாம் நல்லா சுண்டிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இறக்குற பதமானதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்க தூளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்காங்க, பிரித்து கொட்டி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்காங்க. நல்லா தூள் மிக்ஸ் ஆகி கிளறினதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இன்க்ரீடியன்ஸில் சொன்ன மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஃபைனலாக இறக்கிக்காங்க. முட்டை நல்லா உருண்டு நல்லா பளபளன்னு வர மாதிரி இறக்கிக்காங்க. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி ஒரு கொத்து பிச்சு போட்டுக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.